ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சுதினம், குரோதி வருஷம் தட்சிணாயனம், கிரீஷ்ம ரிது, ஆடி மாதம் 19ஆம் தேதி ஆகஸ்ட் 4, 2024 ஞாயிற்றுக்கிழமை. அமாவாசை புண்ணியகாலம். ஸ்ராத்த திதியும் அமாவாசையாக உள்ளது. 28 நாழிகை 38 வினாடிகள் வியாபித்திருப்பதால் சாயங்காலம் 5:30 மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது. புஷ்ய நட்சத்திரம் 22 நாழிகை, அதாவது மதியம் கிட்டத்தட்ட 3 மணி பர்யந்தம் உள்ளது. சித்தா என்ற யோகமும் 16 நாழிகை வியாபித்திருக்கிறது. நாகபகரணம் என்பது 28 நாழிகை வியாபித்திருக்கிறது. தியாஜ்யமானது 56 நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் பிண்டபத்ரி யஜ்ஞத்தை அனுஷ்டிக்க வேண்டும். சர்வ அமாவாசையாகவும் நாம் கொண்டாட வேண்டும். இன்றைய தினத்தில் ஆடி அமாவாசை என்று விசேஷமாக வருஷத்தில் வரக்கூடியதான 2 அமாவாசைகளும் பிரதி வருஷமும் பித்ருக்களுக்கு ஆராதிக்க கூடியதான நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 2 தினங்களிலும் பித்ருக்களை உத்தேசித்து பிண்டங்களை வைத்து தர்ப்பணங்கள் செய்து முன்னோர்களுக்கு படையல் முதலியதான மரியாதைகளை செய்து ஏழை எளியோருக்கு தானம் தர்மம் செய்வது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். பிதற்களின் தோஷங்களை நீக்கி, பிதிருதோஷங்கள் சொல்வார்கள் அல்லவா, அந்த தோஷங்களை நீக்கி பிதற்களுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்க பெற்று நம் குழந்தைகள், பேரன்கள், நம் சமுதாயம் அனைவரும் பிதர்களுடைய அனுகிரகத்துடன் பரமக்ஷேமத்தை அடைவார்கள் என்பது முன்னோர்கள் வழக்கம், முன்னோர்களின் உபதேசம். ஆகையால் ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு கட்டாயமாக நதிகளிலோ அல்லது புண்ணிய ஸ்தலங்களிலோ தடாகங்களிலோ வேதம் படித்த பண்டிதர்களை கொண்டு பிதர்களுடைய மந்திரங்களை சொல்லி பிதர்களுக்கு பிண்டங்களும் தர்ப்பணங்களும் ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களும் செய்து பிதர்களை அனுகிரகத்தை பெறுவோமாக. வணக்கம்.